morning moon. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்துடன் அண்ணாமலையாரை தரிசிக்க போயிருந்தேன். அப்போ திருவண்ணாமலைனாலே நமக்கு கிரிவலம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நாளும் கிரிவலம் போகும்போது நம்மளோட கர்மா என்னைக்காவது குறைஞ்சி நம்ம வாழ்க்கை மாறாதாங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோரும் கிரிவலம் வராங்க. ஆனால் கிரிவலம் என்றைக்குமே நமக்கு பல நன்மைகளாக ஆன்மீக நன்மைகளை எடுத்து உணர்த்துவது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அடித்தளம் தான் அண்ணாமலையார். இந்த அண்ணாமலையார் கோயில் வரும்போது, அதாவது கிரிவல பாதையில் ஒரு இடுக்கு பிள்ளையார்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடுக்கு பிள்ளையாரில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வளைச்சி நெளிச்சு அந்த இடுக்கு பிள்ளையாருக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த வழிக்குள்ளே எப்படி பூந்து வெளில வரோன்னு பாருங்கள். அதாவது இந்த முயற்சியை நானும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னால் முயற்சி பண்ணும்போது உள்ளே போக முடில. அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம உடம்பை கொஞ்சம் உள்ளடக்கி கொண்டு போனால் அந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ளே நம்ம இடுக்காக உள்ளே பூந்து நேசாக வெளில வந்துடலாம். இது ஒரு அனுபவமான ஒரு விஷயம். நீங்களும் இந்தமாரி இடுக்கு பிள்ளையாருக்கு கிரிவல பாதையில் இருக்கிற விஷயத்துக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லுங்கள். உண்மையிலே என் பையன் இடுக்கு பிள்ளையாருக்குள்ளே ஈஸியாக உள்ளே நுழைஞ்சி வெளில வந்துட்டான். அப்போ நான் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் சிரமப்பட்டேன், 2வது வாட்டி ஈஸியாக நானும் வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா, இது எதுக்கு இந்த ஒரு விஷயம் வச்சுருக்காங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்குங்கிறது ஒரு விஷயம். எந்த இடுக்கில் வேணாலும் நம்ம உடம்ப வளைச்சி நெளிச்சு வெளில வர்றதுக்கான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நீங்கள் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் போயிட்டு வாங்க. ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கிரிவல பாதையில் தான் இருக்குது. இந்த பாதை ஈஸியாக கிரிவல பாதையில் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். என் பையன் எப்படி போகிறான் பாருங்கள். இந்தமாரி நம்ம பிள்ளைங்களையும் நம்ம ஆன்மீக ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு போய் இந்தமாரி விஷயங்களை நம்ம அவங்களும் போயிட்டு வந்தால் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.